செய்திகள் தொடர்கின்றன. தனது கணவர் நடராஜனின் உறவினர்களுடன் சசிகலா முக்கிய ஆலோசனை நடத்தினார். மிகுந்த உற்சாகத்துடன் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு வந்த சசிகலா அங்கு நடராஜனின் உறவினர்களை சந்தித்து பேசினார். சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரான சசிகலா மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டார். தாம் வெளியிட்ட அறிக்கையை நம்பி ஜெயலலிதா தன்னை போயஸ் தோட்டம் வீட்டில் சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் சசிகலா உற்சாகமடைந்துள்ளார். வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வந்திருந்து தனது கணவர் நடராஜனின் சொந்தக்காரர்களையும் அவர் சந்தித்து உரையாடினார். சசிகலா நடராஜன் குடும்பத்தினர் மீது உள்ள நிலப்பரி வழக்குகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தில் இதுவரை 2340 பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் பதிவு செய்யப்படாத 1200 ஆவணங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர் மூலம் சசிகலா கோரிக்கை வைத்தார். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் 11 வருடங்களாக வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இதுவரை அந்த ஆவணங்களை பார்க்க தோன்றவில்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர், இந்த சமயத்தில் சசிகலா வழக்கறிஞர் இதனை கூறுவது இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகத்தான் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இதனை அரசு தரப்பு எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். ஒரு பெண் தனது கணவரின் குடும்ப நலனுக்காக வாழ்வை அர்ப்பணிப்பார். ஆனால் சசிகலா அறிக்கையில் வேறு மாதிரி தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கென வாழாமல் ஜெயலலிதாவுக்காக தன்னால் என்ற அளவிற்கு பணி செய்து அவருக்கு உதவியாக இருக்கவே தான் விரும்புவதாக கடந்த 28ஆம் தேதியன்று அறிக்கை வெளியிட்டு சசிகலா பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்கள் நல பணியாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் மக்கள் நல பணியாளர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி அணியணியாய் திரண்ட மக்கள் நல பணியாளர்களை அந்தந்த பேருந்து நிலையங்களிலேயே போலீசார் கைது செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து மக்கள் நல பணியாளர்களின் மாநில தலைவர் மதிவாணன் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவின்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றார். கைது செய்து சிறையில் அடைத்தாலும் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கத்தை ரத்து செய்து உடனடியாக இவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதனால் கடந்த 5 மாதங்களாக 13,000 ஏழை எளிய குடும்பங்கள் சொல்லவனா துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இதுவரை 10 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு சேலத்தில் சாகுமுறை உண்ணாவிரத படை துவக்கி இருக்கிறோம். பணி நிரந்தரம், நிரந்தர ஊழியர்களுக்கு சமமான ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் NLCயில் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு சமமான ஊதியம் வழங்க கோரியும் NLC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வரும் 12ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைக்கு முன்தினம் கூடிய NLC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் AITC சங்கத்தின் பொதுக்குழு முடிவின்படி வருகிற 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக செய்து கொண்ட உடன்பாட்டின்படியும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படியும் 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களை சீனியாரிட்டி அடிப்படையில் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி 29ஆம் தேதி நெய்வேலி CBSலிருந்து மாபெரும் பேரணி புறப்பட்டு தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான மின்வெட்டுக்கு இடையில் தற்போது இந்த பிரச்சினை மக்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்க உள்ளது. தமிழகத்தில் கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. ஆண்டுதோறும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் தொடங்கும் கோடை வெயில் இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே தாக்கம் ஆரம்பித்துவிட்டது. வெயிலின் கடுமையால் பகல் நேரங்களில் மக்களின் நடமாட்டம் குறைவாக காணப்படுகிறது. வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்கள் ஆங்காங்கே உள்ள நீர்மோர், தர்பூசணி, இளநீர், பழரச கடைகளில் தஞ்சமடைகின்றனர். தென் தமிழகத்தின் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் சில இடங்களில் சற்று வெயில் குறைந்து மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. சென்னை உட்பட தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இருப்பினும் தமிழகத்திலேயே வேலூர் மாவட்டத்தில்தான் வெயில் அதிகம்.
இங்கு வெயிலின் அளவு இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே 105 டிகிரியை தாண்டி வருகிறது. வேலையில் வெயில் கொடுமை ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் டிகிரி வந்து இப்போ 105, 106 தாண்டுது. போக போக பார்த்தா 115 தாண்டிடும் போது. அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம், தர்பூஸ் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாகுது. ராஜபாளையம் அருகே போலி ஆவணம் தயாரித்து நில மோசடியில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ராஜபாளையம் அவன்குள்ளாங்கொண்டான் கிராமத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம் உள்ளது. இந்த நிலத்தை எந்தவிதமான உரிமையும் இன்றி ராஜபாளையத்தை சேர்ந்த மூக்கம்மாளும் அங்கம்மாளும் சேர்ந்து போலி ஆவணம் தயாரித்து அதனை சரவணகுமார் என்பவருக்கு விற்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நிலத்தின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்து விற்ற மூக்கம்மாளையும் அங்கம்மாளையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் நிலத்தை வாங்கிய சரவணகுமார் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலில் கட்டுமான மற்றும் தொழிலாளர் நல காப்பகம் அமைப்பை பதிவு செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் துணை ஆணையாளர் அலுவலக ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையைச் சேர்ந்த நந்தகுமாரின் மகன் சிபு. இவர் அதே பகுதியில் கட்டுமான மற்றும் தொழிலாளர் நல காப்பகம் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். இந்த அமைப்பை பதிவு செய்ய கடந்த 20 நாட்களுக்கு முன்பு மனு செய்திருந்தார். தொழிலாளர் துணை ஆணையாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் வில்லியம் என்பவர் சிபுவிடம் காப்பகத்தை பதிவு செய்து தருவதற்கு லஞ்சமாக 5000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத சிபு நாகர்கோவில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கொடுத்தார். இதையடுத்து போலீசாரின் அறிவுரையின்படி ரசாயனம் பூசப்பட்ட ரூபாய் நோட்டுகளை சிபு வில்லியம்ஸிடம் கொடுக்கும்போது போலீசார் அந்த அலுவலரை கையும் களவுமாக பிடித்தனர். 5000 ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் அலுவலக ஊழியர் வில்லியம்ஸையும் கைது செய்தனர். கோடை வெயிலை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைப்படி ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் தேமுதிக சார்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட தேமுதிக செயலாளர் VS மணிகண்டன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். முன்னதாக பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தேமுதிக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊதிய உயர்வு கேட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் சேலம் மாநகராட்சி தனியார் துப்புரவு தொழிலாளர்கள் திடீரென மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சியில் 21 கோட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட தனியார் துப்புரவு தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பிற சலுகைகளை கேட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். துப்புரவு தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தினால் மாநகர பகுதிகளில் சுகாதார சீர்கேடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்றையிலிருந்து கோரிக்கை நிறைவேறும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம்தான் காரணம். முழு பொறுப்பாக முதன்மை முதலாளியாக இருக்க வேண்டிய மாநகராட்சி நிர்வாகம் எதையும் கண்டுகொள்ளாதனுடைய காரணம்தான் இன்றைக்கு இத்தகைய நிலைமை வந்திருக்கிறது என்பதை நாங்கள். ரயில் பயணிகளிடம் செல்போன், பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்கும் பீகார் மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம், கோவை வழியாக கேரளாவிற்கு செல்லும் ரயில்களில் அதிகளவு கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருவதாக ரயில்வே போலீசாருக்கு அடிக்கடி புகார் வந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக பயணிகளிடம் செல்போன், பணம் மற்றும் நகைகள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து கொள்ளையர்களை பிடிக்க ரயில்வே போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் எர்ணாகுளம் செல்லும் ரயிலில் சோதனையிட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒரு வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சஜாத் என்பதும் இவர்தான் இந்த ரயில்களில் கொள்ளையடித்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது. அவரிடமிருந்து 49,000 ரூபாய் ரொக்கப்பணம், செல்போன் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 2 லட்சம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. ஒரு சிறிய குண்டூசி நமது வாயில் கைதவறி விழுந்து விட்டாலோ அல்லது தொண்டையில் சிக்கினாலோ நாம் ஐயோ அம்மா என்று அலறுவது உண்டு. ஆனால் இளைஞர் ஒருவர் ஒரு ஸ்டாண்டின் இரு முனையிலும் 26 கிலோ எடையுள்ள ஒரு சிலிண்டர்களை கட்டி அதனை தூக்கிக் கொண்டே அதன் நடுவே கட்டியிருந்த கூர்மையான 1 அடி நீள கத்தியை தனது வாய்க்குள் செலுத்துகிறார். அப்படியே மீண்டும் அந்த கத்தியை வெளியே எடுத்து மெய்சிலிர்க்க வைக்கிறார்.
இதோ அந்த காட்சியை பாருங்கள். இந்தியா தென்னாப்பிரிக்கா நட்புறவு கிரிக்கெட் போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.